ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜூலை மாதம் ஆண்டவராகிய தேவனால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய மாதமாய் விளங்கும்படியாக நாம் ஜெபத்தோடு இந்த மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்றோம். சென்ற ஜூன் மாதத்திலே எத்தனையோ விதமான மரணத்துக்குரிய காரியங்கள், அநேகம் ஊழியர்களுடைய மரணம், அநேகம் சிறு குழந்தைகளுடைய மரணம், அநேகம் விதமான மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த மருந்து தட்டுப்பாடுகளின் நிமித்தமாய் வந்த அந்த மரணங்கள் என்று சொல்லி பல விதமான நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்க நேர்ந்தது. மட்டுமல்லாமல் லாக்டவுன் என்கின்ற அந்த காரியத்தின் நிமித்தமாக அநேகம் விதமான தொழில் வளங்கள் எல்லாம் முடக்கி போகக்கூடிய அபாயமான காலகட்டங்களின் ஊடாக நாம் கடந்து வந்தோம். ஆனால் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் நன்மையான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் தருகிறேன் என்று சொல்கின்றார். இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தம் வாசிக்க கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 49:16 வாசிக்க கேளுங்கள். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது, எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எல்லா காலத்திலும் உன்னையும் உன்னுடைய காரியங்களையும் நினைவு கூறுகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். ஒரு மதில் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது உண்டானால், நாள்தோறும் நம்முடைய கண்கள் அந்த காரியங்களை பார்க்கிறது உண்டானால், அதிலே காணப்படும் சின்ன சின்ன குறைவுகளை கூட நாம் கண்டும் காணாதவர்களைப் போல விட்டுவிட்டு போகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனும் அதையே நமக்கு வலியுறுத்தி பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் எந்த குறைவாய் இருந்தாலும் உன் மதில்களை நான் என் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறதுனாலே, நாள்தோறும் உன்னுடைய மதில்களை என் கண்கள் பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறதுனாலே, அதிலே ஒரு சின்ன ஒரு திறப்பு வந்தால் கூட, சின்ன ஒரு கீறல் வர ஆரம்பித்தாலும் கூட, நான் அவைகளை கண்டும் காணாதவரை போல இருந்து விடாமல் அவைகளை நான் விசாரித்து என் மகிமையை நான் விளங்க பண்ண போகிறேன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலைவரமாய் நிற்கிறது உண்டானால், அவனை ஆண்டவராகிய தேவன் பார்த்து பார்த்து வழிநடத்தும் நல்ல ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் அநேகம் விதமான கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக அவர்களுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்ததினாலே எல்லா விஷயங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து குறைவுகளை ஆண்டவராகிய தேவன் நிறைவாக்கி மகிமையான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தினுடைய அந்த காலத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு முறை தன்னுடைய வீட்டிற்கு ஆண்டவராகிய இயேசுவை அழைத்து கொண்டு போகின்றார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பேதுரு அப்போஸ்தலன் முன்பதாக கடந்து போக, பேதுருடைய வீட்டுக்குள் நுழைந்த அந்த ஆண்டவராகிய தேவன் முதல் காரியம், அவருடைய கண்களுக்கு முன்பதாக காணப்பட்ட முதல் காரியம், பேதுருடைய மாமி ஜுரமாய் கிடக்கிறதை அவருடைய கண்கள் பார்த்தது. ஒரு மனிதனுடைய கண்கள் ஒரு வீட்டுக்குள்ளாக போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிறைவான பொருள்களை பார்த்து, நம்ம வீட்டில் அந்த மாதிரி பொருள் இல்லையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலங்களிலே கர்த்தருடைய கண்கள் எதை பார்க்கிறது என்று பாருங்கள். அவனுடைய குறைவை கண்டு அந்த குறைவை நிறைவுபடுத்தக்கூடிய நிலைகளை ஆண்டவராகிய தேவன் கண்ணோக்கி பார்க்க துவங்க ஆரம்பிக்கின்றார். அதே கர்த்தர் தான் சொல்லுகின்றார், உன்னுடைய மதில்கள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை கூட நான் கண்டும் காணாதவரை போல இருந்து விடாமல் அவைகளுக்கு ஏற்ற மகிமைகளை இந்த ஜூலை மாதத்தின் எல்லா நாட்களிலும் நான் உன் வாழ்க்கையிலே தந்து உன் எல்லைகளை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த மதில்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் உருவாக்கி மகிமையான காரியங்களை காணப்பண்ண போகிறார் என்று பாருங்கள். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 54:12 வாசிக்க கேளுங்கள். உன் பலகணிகளை பளிங்கும், உன்னுடைய பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன்னுடைய வாசல்களை எல்லாம் மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம், உன்னுடைய மதில்கள் எல்லாவற்றையும் உச்சிதமான கற்களுமாக்குவேன், உச்சிதமான கற்களுமாக்குவேன். ஒரு காலத்திலே ஜனங்களால் மெய்யாகவே நெகிழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ துவங்கினாய். யாரும் திரும்பி பார்க்காத ஒரு நிலையின் ஊடாக கடந்து போக துவங்கினாய். மனிதர்களால் என்று இகழப்படக்கூடிய அளவிற்கான வாழ்க்கையின் ஊடாய் கடந்து போக துவங்கினாய். ஆனால் இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் சொல்கின்றார், விலையேறப்பட்ட கல்லை போல நான் உன்னை உருவாக்குகிறதுனாலே எல்லா ஜனங்களுடைய கண்களும் உன்னை திரும்பி பார்த்து உன்னை உயர்த்தின கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறது.
எந்தெந்த இடங்களிலே உன்னுடைய நிலைகள் தாழ்மையின் ஊடாக கடந்து போயிற்றோ, எந்தெந்த இடங்களிலே சிறுமையின் காலங்களின் ஊடாக நீ கடந்து போனாயோ, ஆண்டவராகிய தேவன் உச்சிதமான கற்களினால் உன் மதில்களை அலங்கரிக்கப் போகின்றேன். உச்சிதமான கற்களினால் அலங்கரிக்கப்படக்கூடிய மதில்கள் எத்தனை மேன்மையான ஒரு வார்த்தைகளின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கும். பார்க்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் எதை பற்றி பேசுவார்கள்? நம்மை குறித்து ஈசலிட்ட ஜனங்கள், நம்மை குறித்து பழுதான காரியங்களை பேசின மக்களுடைய கண்கள் இந்த ஜூலை மாதத்தில் என்ன சொல்ல போகிறது? உன்னை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் முகாந்திரமாக இதோ இந்த மனிதன் ஆண்டவராகிய தேவனை நம்பினார், எத்தனை தூரம் அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், எத்தனை குறைவுகளை நிறைவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி உன்னுடைய உச்சிதமான மதில்களை குறித்து பாராட்டக்கூடிய அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் உன் எல்லைகளை உயர பண்ணுகிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை தருகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பயம் கொள்ளாதே. எந்தெந்த இடத்தில் நீ சிறுமையின் அப்பத்தை புசித்தாயோ, எந்தெந்த இடத்தில் எல்லா ஜனங்களாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ துவங்கினாயோ, அதே இடத்தில் உன்னுடைய காரியங்களை காணக்கூடிய ஜனங்கள் உன் தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்து மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு, உன்னை உயர்த்திற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உன் தலையை உயர பண்ணுகிறதை கண்கூடாய் நீ பார்க்க போகின்றாய். நகோமியினுடைய வாழ்க்கையிலே அதுதானே நடந்தது. எல்லாவற்றையும் இழந்து போன நகோமி, எல்லா காரியங்களையும் தொலைத்து போட்ட நகோமி திரும்ப தன்னுடைய சொந்த பட்டணமாக இஸ்ரவேல் பட்டணத்திற்குள் வந்த பொழுது எல்லா ஜனங்களும் நகோமியை பார்த்து கேட்டார்கள், நகோமி, இத்தனை நாள் நீ எங்கே போயிருந்தாய்? எல்லா காரியங்களும் தேசத்திலே காணப்பட்ட பஞ்சங்கள் எல்லாம் முடிந்து போன பிறகும் கூட நீ இல்லாமல் போனது எங்களுக்கு மகா பெரிய விசனமாக இருக்கிறது, எங்கே போயிருந்தா நகோமி? அந்த நகோமி சொன்னாள், இந்த ஊரிலே பஞ்சம் இருக்கிறது என்பதற்காக வேறொரு ஊருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிழைப்பை தேடி நான் கடந்து போனேன். அங்கும் எல்லா காரியங்களையும் இழந்தவளாக திரும்ப என்னுடைய சொந்த பட்டணத்திற்குள் நான் கடந்து வரக்கூடிய சூழ்நிலை வந்தது. எல்லாவற்றையும் இழந்து போன என்னை பார்த்து நகோமி என்று சொல்லி நீங்கள் அழைப்பானேன். இனி நீங்கள் என்னுடைய பெயரை நகோமி என்று கூப்பிடாமல் மாறாள் என்று அழையுங்கள். என்னுடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தமும் கசப்பாய் மாற்றப்பட்டு போயிற்று. இந்த கசப்பு நிறைந்த மாறாளுடைய வாழ்க்கையை மாறப்பண்ணின கர்த்தர் எந்த இடத்தில் அவளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் கசந்து போனதாய் காணப்பட்டதோ அதே இடத்தில் ஆண்டவராக தேவன் அவளுடைய தலையை உயர பண்ணவில்லையா? இதே கர்த்தர் தான் சொல்லுகின்றார், உன்னுடைய மதில்கள் எல்லாவற்றையும் உச்சிதமான கற்களினால் நான் நிரம்பி வெளியே பண்ணி, யார் யாராலுடைய வாய்களாலும் நீ மெய்யாகவே தூஷணமாய் நினைவு கூறப்பட்டாயோ, யார் யாரெல்லாம் உன்னை குறித்து கேவலமாய் பேசினார்களோ அத்தனை பேருடைய கண்களும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மகா பெரிய உன்னதமான உயர்வை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். இரண்டாவது காரியத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 60வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன ஒரு மேன்மையை பற்றி கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி, உன்னுடைய மதில்களை அவர்கள் கட்டி, அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை அவர்கள் சேவிப்பார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. யாரு கட்ட போறாங்க? நம்முடைய சொந்த ஜனங்கள் அல்ல, நம்மை பகைக்கக்கூடிய ஜனங்கள் உன்னை கட்டுவிக்க போகிறார்களா? எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்தை கர்த்தர் தருகிறார். உன்னை வேண்டாம் என்று சொல்லி வெறுக்கக்கூடிய ஜனங்கள், அந்நிய புத்திரர்கள் உன்னை கட்டி அவர்கள் உன்னுடைய காலடியிலே வந்து சேவிக்க போகிறார்கள். எத்தனை மேன்மையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் பாருங்கள். உன்னுடைய சொந்த குடும்பத்திலே பகைக்கப்படக்கூடிய பகைகள், உன்னுடைய சொந்த குடும்பத்திலே வெறுக்கப்படக்கூடிய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் நீ முகமறியாத ஜனங்கள் உன்னுடைய மதில்களை அவர்களே எடுப்பித்து கட்ட போறாங்க. கட்டுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை வந்து சேவிக்கும்படியாக உன்னுடைய தலையை அவர்களே உயர பண்ண போக ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஒரு உதாரணமாக யோசேப்பினுடைய நிலையை பாருங்கள். அந்நிய தேசத்திலே விற்கப்பட்ட யோசேப்பு எத்தனை தூரம் உயர்வின் ஊடாக கடந்து போக துவங்கினார். அந்நியர்களே அவனை புகழக்கூடிய அளவிற்காக, அந்நியனே அவனை மெய்யாகவே மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்காக ராஜாவாகிய பார்வோன் யோசேப்பை பார்த்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்கின்றான். அவன் சொல்கின்றான், உன்னை போல ஞானம் உள்ளவன் எங்கள் தேசத்திலே எங்கும் நான் பார்க்கவில்லை, உன்னை போல அறிவாளியை இந்த தேசம் எங்கிலும் பார்க்கவே இல்லை. தேவனை அறியாத ஒரு மனுஷன் இந்த யோசேப்பு என்கின்றவன் தன்னுடைய சொந்த நாட்டை சாராதிருக்கக்கூடிய மனிதரை எப்படி புகழ்ந்து பேசுகிறான் என்று பாருங்கள். உன்னை போல இத்தனை காரியங்களை அறிந்து புரிந்து பேசக்கூடிய ஜனம் என் நாட்டிலே ஒருவன் கூட கிடையாது. தன்னுடைய நாட்டை கேவலப்படுத்தி எங்கோ இருந்து வந்த ஒரு மனிதனை உயர பண்ணக்கூடிய நிலை.
அந்நியர்கள் உன் மதிலை அவர்கள் கட்டுவார்கள். யோசேப்பை கட்டினது யார் பாருங்க, பார்வோன் கட்டி தலையை உயர பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லா ஜனங்களும் யோசேப்புடைய கால்களை வந்து மெய்யாகவே பணியக்கூடிய அளவிற்காக அத்தனை உயர்வும் மேன்மையும் எங்கிருந்து யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது? அந்நியர்கள் அந்த யோசேப்புடைய கால்களிலே விழுந்து தண்டனற்று படிந்து எல்லா காரியங்களையும் தன்னுடைய கடமை வரிகள் யாவற்றையும் செலுத்தி யோசேப்புடைய வார்த்தைகளுக்கு அடங்கியிருக்க பண்ணினது எது என்றால், தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய மதில்களை மெய்யாகவே மெய்யாகவே நினைவு கூறக்கூடிய கர்த்தர். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது என்று சொன்ன கர்த்தர். இந்த கர்த்தர் தான் யோசேப்பை அத்தனை தூரம் உயர பண்ணி, அந்நியர்கள் அவனை எடுப்பித்து கட்டி, சொந்த ஜனங்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, ஆனால் அந்நியர்கள் யோசேப்பை எடுப்பித்து கட்டி யோசேப்புக்கு அவர்கள் கீழ்ப்படிய துவங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த வார்த்தை எப்படி இதாகுது பாருங்க, அது ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்க. அந்நியர்களாகிய பார்வோன் யோசேப்பை கட்டினான், அந்த ராஜாக்களும் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களும் யோசேப்பை சேவிக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய வேதம் அதைத்தானே சொல்கிறது. இந்த புதிய மாதத்திலும் தேவன் அதைத்தான் உனக்கு வாக்குத்தத்தமாய் பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், அந்நிய ஜனங்கள் உன்னுடைய மதில்களை அவர்களே எடுப்பித்து கட்டுவார்கள். இரண்டாவது காரியம், எடுப்பித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய உன் மதில்களை அவர்களே சேவிக்கும்படி கடந்து வரப்போகிறார்கள். பயம் கொள்ளாதே. இந்த ஜூலை மாதம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தீங்கு நிறைந்த காலம் அல்ல. ஆண்டவராகிய தேவன் உன் மதில்களை நினைவு கூற ஆரம்பிக்கிறதுனாலே எல்லா இடங்களிலும் உயர்ந்த ஒரு நிலை, எல்லா இடங்களிலும் மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலை, எல்லா இடங்களிலும் உச்சிதமான காரியங்களை பெறக்கூடிய நிலையை கர்த்தர் இந்த மாதத்திலே உன் எல்லைகளிலே தருகிறதை அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களை பார்க்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மூன்றாவது காரியத்தை பாருங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஏசாயா 62:6 இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. எருசலேமே, எருசலேமே, உன் மதில்களின் மேல், உன்னுடைய மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத, ஒரு காலத்திலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஜாமக்காரரை நான் கட்டளையிடுவேன். எப்படி? உன்னை எச்சரிக்க, உன்னை அறிவுறுத்த, உன்னை வழிநடத்த, உன்னை பாதுகாக்க, ஒரு காலத்திலும் இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் காணப்படக்கூடிய ஜாமக்காரர்களை உன்னை பாதுகாக்கக்கூடிய அளவுக்காக மெய்யாகவே மேலே கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்ப கர்த்தர் உன் மதில்களை நினைவு கூறக்கூடிய கர்த்தர் எப்படி நினைவு கூறுகிறார் பாருங்கள். எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இரவிலையும் பிரச்சனை வந்துடக்கூடாது, பகல்லையும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது. அதற்காக ஆண்டவரே தன்னுடைய ஆதீனத்திலிருந்து ஜாமக்காரனை கொண்டு போய் நிறுத்தி உன் மதில்களின் மேலே அவர்களை காவல் செய்யும்படிக்காக, உனக்கு விரோதமாய் எந்த காரியம் வந்தாலும் உனக்கு எச்சரிப்பான காரியங்களை மெய்யாகவே அறிவுறுத்தும்படியான ஜாமக்காரர்களை கொண்டு போய் நான் நிறுத்துகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அவர் நம்மை எவ்வளவு தூரம் நேசிக்க ஆரம்பித்தால் இத்தனை விதமான தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் என்று பாருங்கள். ஜூன் மாதம் வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் மகனே, ஜூன் மாதம் வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் மகளே. இந்த புதிய மாதத்தில் ஆகிலும் உன்னை காக்க, உன்னை எச்சரிக்க, உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அழிவுகளிலே நின்று உனக்கு எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஜாமக்காரர்களை நானே கொண்டு போய் நிறுத்துகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஏனென்றால் நீ என் கண்களுக்கு முன்பதாக விலையேறப்பட்டவனாய், உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நிலையாய் நிற்கிறபடினால் உன்னை காக்க நான் மெய்யாகவே ஜாமக்காரர்களை நியமித்து வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்புகள் இல்லாமல் போக ஆரம்பிக்கும் பொழுதுதானே மகா பெரிய கலக்கங்களும் வேதனைகளும் வர ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாப்புகளை இழக்கும் பொழுது நம்மை அறியாத ஒரு பயம், நம்மை அறியாத ஒரு திகில் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிக்கிறது. ஊட்டி பட்டணத்திற்கு ஒரு முறை கர்த்தருடைய ஊழியத்திற்காக சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் ஐயா கடந்து போயிருந்தாங்க. கடந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டங்கள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு முடித்து விட்டது. இனி ஊட்டி பட்டணத்தை சுற்றி பார்க்க வேண்டும் ஐயா, நிறைய இடங்களில் நாங்கள் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், காண்பிக்கிறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது சில ஜனங்கள் குதிரையை வைத்துக்கொண்டு குதிரையின் மேலே மக்களை ஏறி அமர வைத்து அந்த இடத்திற்குள்ளாக ஒரு பெரிய ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி சகோதரன் தினகரனையும் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்லுவாங்க, ஐயா அதாவது இந்த ஹார்ஸ் ரைடிங்கில் நீங்கள் ஏறி போக வேண்டும்னு சொன்னாங்க. சகோதரன் தினகரனுக்கு கொஞ்சம் பயம். அவர் சொன்னார், ஐயோ என்னுடைய உருவம் ரொம்ப பெரிய உருவமாக இருக்குது, இந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து அது படுத்துறாதான்னு சொல்லி கேட்டார். இல்லை இது எல்லா விதமான காரியங்களையும் சுமக்கக்கூடிய வலிமை பெற்றது, சும்மா ஏறி உட்காருங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொன்னார்.
அங்க இருக்கக்கூடிய அந்த குதிரையை வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் சொன்னான், நீங்கள் என்னென்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டும்? வலதுபுறம் திருப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் வலதுபுறம் கடிவாளத்தை நீங்கள் இழுக்க வேண்டும். இடதுபுறம் திருப்ப வேண்டும் என்று சொன்னால் இடதுபுறம் கடிவாளத்தை நீங்கள் இழுக்க வேண்டும். அந்த குதிரையை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் 2 கடிவாளத்தையும் ஒரு சேர நீங்கள் பிடித்து இழுக்கிறது உண்டாலும் குதிரை நின்றுவிடும் என்கிற ஒரு வார்த்தை பற்றி சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தில் சந்தேகம் வந்திருக்கிறது உண்டானால், எந்த இடத்திலே உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அதே நிமிஷத்தில் அந்த இடத்தில் நான் வந்து நிற்பேன் என்று சொன்னான். தினகரன் யோசிச்சார், சும்மா அந்த மாதிரி வியாபார தந்திரத்துக்காக இந்த மாதிரி இந்த மனுஷன் சொல்கிறான் போல, நம்ம எவ்வளோ தூரம் போக போகிறோம், அவன் வந்து அந்த இடத்துல வந்து சடனாக வந்து நிற்கிறது எப்படி என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார். வழக்கம் போல சகோதரன் தினகரன் குதிரையின் மேல் ஏறி கடந்து போகக்கூடிய நேரத்தில், அதாவது ஹார்ஸ் ரைடிங் வந்து ஹார்ஸில் வந்து அவர் மாத்திரம் தான் உட்காந்து போகணும், அதுக்கு பக்கத்தில் கூட வேறு யாரையும் வந்து உட்கார அனுமதிக்க மாட்டாங்க, அவர் மாத்திரம் தான் அந்த குதிரையில் போக வேண்டும். போகக்கூடிய நேரத்தில் வலது பக்கம் திருப்ப வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முனை வருகிறது. வலது பக்கம் திரும்ப வேண்டிய ஒரு முனை வரக்கூடிய நேரத்தில் வலது பக்கம் திருப்பப்பட வேண்டிய அந்த காரியத்தை அவர் மறந்துட்டார். லெஃப்ட் சைடில் வந்து அவர் திருப்ப ஆரம்பித்தார். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தா பெரிய ஒரு அதல பாதாளம், குதிரை கீழே விழுந்துருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு, அவரும் அந்த குதிரையும் சேர்ந்து ஒரு சேர பள்ளத்துக்குள்ளாக விழுந்துருவாங்க. இடதுபுறம் திருப்பக்கூடிய நேரத்தில் குதிரை வழக்கம் போல லெஃப்ட் சைடு அப்படி திரும்ப ஆரம்பித்தது. ஒரு காலை கீழே வைத்து விட்டது. ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி பயப்படக்கூடிய நேரத்திலே அந்த குதிரையை வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் பக்கத்திலே வந்து நின்றுபட்டான். நான் தான் சொன்னேன் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு தப்பிதமான ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்துகிறது உண்டானால் உங்களை காப்பாற்ற நான் உங்களோடு கூட வந்து விடுவேன் என்று சொன்னேனே. நீங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் சரி உங்களை பின்பற்றி நான் வந்து கொண்டே தான் இருக்கிறேன், பயப்படாதீங்க. ஏதாச்சும் ஒரு தவறு செய்தால் கூட உங்களை காப்பாற்ற அங்கே நான் நிற்பேன் என்று கர்த்தராகிய அந்த மனிதன் அவரை பார்த்து சொன்னார். இதே போலத்தான் கர்த்தரும் கூட, உன்னை எச்சரிக்க உனக்கு முன்பதாக நான் அங்கே நிற்பேன், உன்னை நடத்த உனக்கு பக்கத்தில் நான் வந்து நிற்பேன், உன்னுடைய மதில்களை காவல் செய்ய உன் பட்சத்திலே காவல்காரர்களை கொண்டு போய் ஜாமம் காக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் நான் நிறுத்துவேன். நீ விழுகிறதும் நீ மெய்யாகவே முடங்கி போகிறதும் எனக்கு விருப்பம் அல்ல, எனக்கு சித்தமும் அல்ல. நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட துணையாய் நிற்கிறேன். காரணம், உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. உன்னை காலங்கள் தோறும் நான் நினைவிலே வைத்திருக்கிறேன். எந்த காரியத்திலே என்ன நேரத்திலே அவன் என்ன இடத்திலே நிற்கிறான், அவனுக்கு என்ன தேவை உண்டு, நீ என்று வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன் மதில்கள் எனக்கு முன்பதாக இருக்கிறதுனாலே அதை நான் பார்க்கும்போது உன்னை நான் நினைவு கூறுகின்றேன், அதை நான் காணும்போது உன்னை நான் யோசிக்கிறேன், அதை நான் மெய்யாகவே பார்க்கக்கூடிய நேரத்தில் உன் தேவைகள் என்னதென்று கற்று உணர ஆரம்பிக்கிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்மேலும் என்மேலும் கர்த்தர் எத்தனை கண்ணோக்கமாய் இருக்க போகிறார் பாருங்கள். இந்த ஜூலை மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய கண்களுக்கு நீங்களும் நானும் தப்பி தாண்டி கடந்து போக முடிகிறது இல்லை. அவரே உங்களை நடத்தும் தேவனாய், உங்களுடைய மதில்கள் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிற்கிறதுனாலே அவரே உங்களை எல்லா விஷயத்திலும் காக்கும் தேவனாய், உங்களோடு கூட துணையாய் வரும் தேவனாய், உங்கள் கண்ணீரை வேதனைகளை தூரத்திலிருந்து அறியக்கூடியவராய் அல்ல, சமீபமாய் பக்கத்திலே நெருக்கமாய் வந்து உங்களையும் என்னையும் ஆதரிக்கும் தேவனாய் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் நான் கடந்து வரப் போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். எதை குறித்து கவலைப்படுகிறீர்கள், எதை குறித்து வேதனைப்படுகிறீர்கள்? ஜனங்களால் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, ஜனங்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழுகின்றேன். எந்த மனிதனுக்கும் ஆகாதவனாக நான் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே எவனுடைய உதவியும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். யாரிடத்திலே சென்று நான் உதவியின் மூலமாக கடந்து போக ஆரம்பித்தாலும் என்னை அவர்கள் எள்ளி நகையாட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு விரோதமான வார்த்தைகளை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாதே, உன்னை விசாரிக்க, உன்னை காக்க, உன்னை எச்சரிக்க, உனக்கு துணையாய் வர அவர் கண்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய மதிலின் மூலமாய் உன்னுடைய ஒவ்வொரு நிலைகளையும் அறியக்கூடிய கர்த்தர் உன் பக்கமாய் நிற்கிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீரை துடைத்துக்கொள். உன்னை விசாரிக்கும் நல்ல தேவன், உன்னை ஆதரிக்கும் நல்ல கர்த்தர், உன்னோடு கூட துணையாய் வரக்கூடிய நல்ல தேவன் இந்த ஜூலை மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு துணையாய் வந்து உன் எல்லைகளை ஆசீர்வதித்து அவருடைய மகிமையை உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறேன் என்று சொல்லுகின்றார். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இனி கொடுமை உன் தேசத்திலும், இனி கொடுமை உன்னுடைய தேசத்திலும், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் நீ சொல்லுவாய். உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் நீ சொல்லுவாய். தேவனுடைய ரட்சிப்பு உன் வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வருகிறதை நீ கண்கூடாய் பார்க்க போகின்றாய்.
தன்னை சுற்றிலும் நெருக்கக்கூடிய ஜனங்களின் நிமித்தம் ராஜா ஆண்டவராகிய தேவனை நோக்கி அபயமிட துவங்கினார். தேவனே என்னை காப்பாற்றும், தேவனே என்னை ரட்சியும், என்னுடைய எல்லா விதமான பலத்திற்கு மிஞ்சின சத்துருக்களின் கரங்களுக்குள்ளாக மாட்டிக்கொண்டேன். கர்த்தராகிய தேவன் வானத்திலிருந்து மறுவுத்தர அருளி அவர்களுடைய சத்துருக்களுக்கு நீங்களாக்கின அநேகம் சம்பவங்களை வேத புஸ்தகத்தின் வழியாக மெய்யாகவே காண முடிகிறது. ஆண்டவராகிய தேவன் அந்த நட்சத்திரங்களின் அயனங்களை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி சத்துருக்களுக்கு விரோதமாய் அநேகம் விதமான பட்டயங்களை உருவி அவர்களை மெய்யாகவே தம்முடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து ரட்சிப்பின் மகிமையினால் அலங்கரித்த அநேகம் சம்பவங்களை வாசிக்க நேரிட துவங்குகிறது. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த கர்த்தர் தான் சொல்லுகின்றார், இந்த மாதத்திலே உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய், உன்னுடைய பலத்திற்கு மிஞ்சின சத்துருக்கள், உன்னுடைய வல்லமைக்கு மிஞ்சின சத்துருக்கள், உன்னால் மேற்கொள்ள முடியாத சத்துருக்கள், உன்னுடைய காரியங்களை இத்தனை காலங்கள் வரைக்கும் நசுக்கி போட்ட சத்துருக்களுக்கு முன்பதாக நான் உன்னை ரட்சிக்கும் தேவனாய் நின்று உன்னுடைய மதில்களை ரட்சிப்பு என்கின்ற காரியங்களினாலே அலங்கரிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். தேவன் தரும் ரட்சிப்பு நீங்களும் நானும் நினைக்கிறதை போன்று ஒரு ரட்சிப்பு அல்ல. ராஜாவாகிய எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே, ராஜாவாகிய யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே, இன்னும் அநேக ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தந்த அந்த ரட்சிப்பின் மகிமையை பாருங்கள். அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக கூட இந்த ஜனங்களுடைய பட்டயங்களை உரையிலிருந்து கூட உருவ விடாமல் தேவனே அவர்களுக்காக யுத்தம் செய்து எத்தனை பெரிய ரட்சிப்பான மகிமைகளை காண பண்ணினார் பாருங்கள். உன்னுடைய பலத்தை கர்த்தராகிய தேவன் அறிந்திருக்கிறார். நீ பலவீனம் உள்ளவன் அவருக்கு தெரியும், நீ குறைவுள்ளவன் அவருக்கு தெரியும், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தருக்கு தெரியும். என்றாலும் கூட கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், என்னை நம்பி இருக்கிறான் அவன், அவனுடைய மதில்கள் எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறது. நான் அவனை எப்படி ரட்சியாமல் இருப்பேன்? நான் அவனை எப்படி பாதுகாக்காமல் இருப்பேன்? ஆண்டவராக தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு செய்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு! மரண நித்திரையின் கூடாக கடந்து போகக்கூடிய அந்த கடைசி நேரம் தீர்க்கதரிசியாக ஏசாயா வந்து சொல்லிவிட்டார், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் ராஜாவே, ஆண்டவராக தேவன் சொன்னார், இந்த வியாதி நீங்கி நீர் பிழைக்க மாட்டீர், சாகவே சாவீர் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ராஜா சுவர்புறமாய் தெழுமினான், கர்த்தராக தேவனை நோக்கி புலம்பி எழுதான், ஆண்டவரே உம்முடைய நாட்டுக்காக நான் செய்த நன்மையான காரியங்களை நினைவிலே வையும். எத்தனை வைராக்கியம் பாராட்டினேன், எத்தனை மேன்மையான காரியங்களை நான் உருவாக்கினேன். எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கக்கூடிய அந்த நியமனங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கினவன் நான் அல்லவா? உன் தேசத்திற்காக செய்த அந்த நிலைகளை வைராக்கியத்தை நினைவிலே வையும். ஆண்டவராகிய தேவனை நோக்கி சுவர்புறமாய் திரும்பி அழுத எசேக்கியா ராஜா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அந்த முற்றத்தை தாண்டி போகிறதற்கு முன்பதாக எசேக்கியா ராஜாவுடைய புலம்பலி நிமித்தம் ஏசாயாவை கர்த்தர் அழைப்பித்து திரும்பவும் நீ வீட்டுக்குள்ளாக கடந்து போய் எசேக்கியாவை பார்த்து சொல்லு, உன்னுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டித் தருகிறேன் என்று சொல்லி. எத்தனை மேன்மை, எத்தனை மகிமை, எத்தனை ஆசீர்வாதம்! கர்த்தராகிய தேவனுடைய ரட்சிப்பு மரண நித்திரையிலே இருந்து மட்டுமல்ல, சத்துருக்களின் கைகளிலே இருந்து மட்டுமல்ல, எல்லா குறைவிலும் நின்று உன்னையும் என்னையும் ரட்சிக்கும் திராணி நிறைந்த ஒரு தேவன். அன்றைக்கு ஒரு எலியா தீர்க்கதரிசிக்கு ஆகாரத்தை தந்த சாரிபாத் ஊரினுடைய விதவியினுடைய வாழ்க்கையிலே அவளுக்கும் ரட்சிப்பு, தீர்க்கதரிசிக்கும் ரட்சிப்பை கர்த்தராகிய தேவன் எப்படி தந்தார் என்று பாருங்கள். உன்னை கொண்டு அநேகம் ஜனங்களுக்கும் ரட்சிப்பு, அநேகம் ஜனங்களின் மூலமாய் உனக்கும் ரட்சிப்பை தரக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், உன் மதில்களை நான் எப்பொழுதும் நினைவிலே வைத்திருக்கிறேன். உன்னுடைய குறைவுகள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு வேதனையான துயரத்தின் சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன். புலம்பக்கூடிய நிலைகளை என் கண்களுக்கு முன்பதாக நான் இருத்தி வைத்திருக்கிறேன். எத்தனை காலம் கை நிகழப்பட்டவளைப் போல, எத்தனை காரியம் மெய்யாகவே கையால் எல்லா விதமான மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனைப் போல நீ உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன். இந்த மாதத்தின் எல்லா நாளிலும் உன்னை நான் நினைவிலே வைத்து உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என் மகிமையினால் நான் விளங்க பண்ண போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டியது அவசியம். 2 பாலிய நண்பர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு மனிதன் ரொம்ப நாள் காணாமல் போயிட்டான். எங்கேயோ போய் நல்ல வேலைக்காக போக வேண்டும் என்று சொல்லி பெரிய பணிக்காக இங்கும் அங்கும் போய் வேலை தேடும்படிக்காய் கடந்து போனான். கடந்து போய் ஒரு சில வேலை வாய்ப்புகளின் ஊடாக கடந்து போனான். மற்றொரு நண்பனை மறந்தே போயிட்டான். ஒரு நாள் அந்த ஊரிலே அந்த ஊர் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த பகுதிக்காக கடந்து வருகின்றார். இவனுக்கு வேலை வாய்ப்புக்குரிய வழிக்கு நிறைய பேருடைய ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுகிறது. ரெக்கமெண்டேஷன் தேவைப்படக்கூடிய நேரத்தில் யார்ட்டையாச்சும் போய் ரெக்கமெண்ட் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய பணம் கேட்டாங்க. சரி, அந்த ஊரில் முதலமைச்சர் வருகின்றார். அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்து இந்த வேலை வாய்ப்புக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெட்டிஷனோடு கூட காத்திருந்தான். அங்கிருந்து அந்த முதலமைச்சராக வரக்கூடியவன் யார் என்றால் இவனுடைய பாலிய நண்பன் முதலமைச்சராக வர்ற. அங்கிருந்து
வந்த மாத்திரத்தில் இப்பொழுது அவனுடைய தரத்தை பார்க்கின்றான். பெரிய இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக நின்று கொண்டிருக்கின்றான். இப்போ ஒரு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய ஒரு நண்பனாக நிற்கிறேன். என்னை அவன் காண்பானா காண மாட்டானா, என்னை அவன் அறிவானா அறிய மாட்டானா, நான் கொடுக்கக்கூடிய இந்த பெட்டிஷனை வாங்குவானா வாங்க மாட்டேன், என் பேர் முதற்கொண்டு ஞாபகம் இருக்காதா என்று சொல்லி யோசித்து கொண்டு பெட்டிஷனை நீட்டும்படிக்காய் வந்த பொழுது முதலமைச்சர் ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொண்டான். டே நண்பா எப்படி இருக்கிறாய் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய நினைவு எல்லாம் அவ்வளவு தூரம் பரவசம் அடைய துவங்கிற்று. இதையே தான் கர்த்தர் சொல்லுகின்றார். அவனுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து என் மகளே என்று, என் மகனே என்று உன்னை அவர் கட்டி சேர்ந்து பிடித்துக் கொள்ளக்கூடிய நேரம் எத்தனை பரவசம். இந்த கர்த்தர் தான் சொல்லுகின்றார், உன் மதில்கள் என் முன்பதாக நிற்கிறதினாலே நான் உன்னை எல்லா காலத்திலும் நினைவு கூறுகின்றேன். உன் மதில்கள் என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறதுனாலே எல்லா நிலையிலும் நான் உன்னை நோக்கி பார்க்கிறேன். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை புறம்பே தள்ளாதிருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் நான் உனக்கு போதுமானவராய் நின்று என் மகிமையை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தர் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் உங்களோடும் என்னோடும் வந்து இந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி உன் மதில்கள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பதாக எப்போதும் இருக்கிறது என்று சொன்னதைப் போல நம்முடைய மதில்களை கண்டு நம்மை நினைவு கூறக்கூடிய கர்த்தர் மகிமையான காரியங்களை விளங்க பண்ணும்படி இந்த ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் சொன்னமுடைய பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. நீர் பேசினீர், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொன்னீர். கர்த்தாவே, உச்சிதமான கற்களாகும்படி எங்கள் மதில்களை பராமரிக்கும் நல்ல கர்த்தர், அந்நியர்கள் அதை கட்டி அந்நிய ஜனங்கள் அவர்களை சேவிப்பார்கள் என்கிற வேத வாக்கியத்தின்படி ஆகாதவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலே எங்களை நீர் கட்டவும், எங்களை கட்டுகிறதுக்கு அநேகம் அந்நிய புத்திரர்களை நியமித்து அவர்களே எங்களை கர்த்தாவை சேவிக்கவும் தக்கதான மகா உன்னதமான நிலைகளை தருகிறேன் என்று சொல்லியும், தேவனுடைய ரட்சிப்பை பெறக்கூடிய மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், எங்களை இரவும் பகலும் கர்த்தாவை உறங்காமலும் தூங்காமலும் இருக்கக்கூடிய ஜாமக்காரர்களை நியமனம் பண்ணி எங்களை எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசவும் தக்கதாக எங்கள் மதில்களை பராமரிக்கும் தேவன் நீர் என்று நாங்கள் பார்த்தோமே. சென்று ஜூன் வரைக்கும் எங்கள் வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்டதாய் கர்த்தாவை அற்பமாய் நினைவு கூறப்பட்டதாய் காணப்பட்டாலும் இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் எங்களுடைய நிலைகளை நினைவு கூறும்படிக்காக கிருபைகளை தந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் ஸ்தானங்களில் உயர்த்தப்படவும், அந்நியர்கள் அவர்களை கட்டி அவர்களை சேவிக்கவும், உச்சிதமான கற்களினால் அவர்கள் நிரப்பப்படவும், கர்த்தருடைய ரட்சிப்பை காலங்கள் தோறும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், கர்த்தருடைய நாமத்தினாலே ஜாமக்காரர்களினால் அவர்கள் பாதுகாக்கப்படவும், இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவாக்கப்படவும் கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளின் படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூலை மாதத்தின் எல்லா நாட்களிலும் தேவன் உங்களுக்கு போதுமானவராய் இருந்து உங்கள் மதில்களை தமக்கு முன்பதாக நிறுத்தி நாள்தோறும் உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் குறைவை நிறைவாக்கி அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.